வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிப்ரவரி 2-3 தேதிகளில் தமிழ்நாட்டின் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கிண்டியில் ரூபாய் 417 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கல்வி கடன் தள்ளுபடியில் திமுகவின் நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சியாக உள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மதுவை ஊற்றி கொடுத்து உயிரை பறிக்க பார்க்கும் திமுக அரசிற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். அமெரிக்காவில் பனி புயலுக்கு இடையே கோர விமான விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிப்ரவரி 2 மற்றும் 3 தேதிகளில் 2026 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். 2025-2026 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் பொது மற்றும் தனியார் துறை முதலீடுகளை ஈர்க்க பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் சார்பில் முதல் முறையாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டல் வளாகத்தில் பிப்ரவரி 2 மற்றும் 3 தேதிகளில் 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையால் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள இம்மாநாடு மாநிலத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கும் சுற்றுலா முதலீட்டாளர்களுடன் பொது தனியார் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை உலகளாவிய முதலீட்டு தளமாக மாற்றும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் ரூபாய் 417 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் அமைய உள்ள குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னை கிண்டியில் கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் 6 ஏக்கர் 50 சென்ட் பரப்பளவில் 750 படுக்கைகளுடன் மருத்துவமனை அமைகிறது. இந்த மருத்துவமனையில் 6 தளங்களுடன் கூடிய மருத்துவமனை கட்டிடம் 3,37,990 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 5 தளங்களுடன் கூடிய முதுகலை பட்டதாரிகள் மற்றும் செவிலியர்கள் குடியிருப்பு கட்டிடம் கட்டப்படுகிறது. மேலும் நிர்வாக அலுவலகம், இரத்த வங்கி காப்பகம், மயக்க மருந்தியல் பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்குகள், கேத்லேப் ஆய்வகம், அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வார்டு, அதிதீவிர சிகிச்சை பிரிவு, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு என பல்வேறு வகைகளில் அதிநவீன மருத்துவ வசதிகள் இம்மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட உள்ளது. 18 மாத காலத்திற்குள் மருத்துவமனை கட்டிட பணிகள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். கல்வி கடன் தள்ளுபடியில் திமுகவின் நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சியாக உள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று தமிழக கல்லூரிகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கிக் கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் கடனை செலுத்த இயலாவிட்டால் 30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களின் கல்வி கடனை அரசே திருப்பி செலுத்தும் என திமுக 159வது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தது என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி 3 தேதி வெளியிட்ட அறிக்கையில் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களுக்கு 1972 முதல் 1973 முதல் 2002, 2003 மற்றும் 2003, 2004 முதல் 2009, 2010 வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் ரூபாய் 48 கோடியே 95 லட்சம் நிலுவைத் தொகையினை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் அனைத்து மாணவ மாணவிகளின் கடன்களையும் திருப்பி செலுத்த அதிமுக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு பட்டியலின் மாணவர்களின் கடன்களை தள்ளுபடி செய்த வரவேற்கத்தக்கது என்றும், ஆனால் திமுக தன் தேர்தல் அறிக்கையில் தமிழக மாணவர்கள் என குறிப்பிட்டுவிட்டு பட்டியலின மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் அனைத்து பிரிவு மாணவர்களின் கல்வி கடனையும் தள்ளுபடி செய்யாமல் கல்வி கடன் தள்ளுபடியில் திமுக நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சியாக உள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுவை ஊற்றி கொடுத்து உயிரை பறிக்க பார்க்கும் திமுக அரசிற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு
ஜனவரி 25ஆம் தேதியே ரூபாய் 220 கோடியே 75 லட்சம் மதிப்பிலான மதுவை விற்றதோடு நில்லாமல் ஜனவரி 26ஆம் தேதியும் சட்டவிரோதமாக பல இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் திமுக அரசு மது விற்பனை செய்துள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து பலர் பலியாவது ஒரு புறம் இருக்கையில் டாஸ்மாக் மதுவை குடித்துவிட்டு இறந்த சம்பவங்களும் இருப்பது யாராலும் மறுக்க முடியாது. இந்த நிலையில் கள்ள சந்தையில் மறைமுகமாக விற்கும் இத்தகைய மதுபானங்களை குடித்து ஏதாவது உயிர் பலி ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். மேலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் விற்று திமுகவின் கஜானாவை நிரப்பியது போதாதா என்று தற்போது தேர்தல் கை செலவிற்கு கல்லாக்கட்ட விடுமுறை நாட்களிலும் முறைகேடாக மதுவை விற்று தமிழக பெண்களின் தாலி அறுக்க பார்ப்பது முறையா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவில் பனி புயலுக்கு இடையே கோர விமான விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் பல்வேறு மாகாணங்களில் பனி புயலால் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் வடகிழக்கில் உள்ள மெய்னே மாகாணத்தில் நிலவும் கடும் பனி புயலுக்கு இடையே பேங்கர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தனியார் ஜெட் விமானம் புறப்பட்டது. விமானத்தில் ஊழியர்கள் உட்பட மொத்தம் 8 பேர் இருந்தனர். இந்த நிலையில் ஓடுபாதையிலிருந்து கிளம்பிய அடுத்த 45 வினாடிகளில் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து தீ பற்றியது. இந்த கோர விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்த சமயத்தில் அந்த பகுதியில் மிக கடுமையான பனிப்புயல் வீசிக்கொண்டிருந்தது என்றும் மோசமான வானிலையே விபத்திற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து காரணமாக பேங்கர் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நோக்கம் என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிராம பகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த ஊனையூர், ஆதனூர், கோனாப்பட்டு, பிள்ளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகின்றனர் என்றும் அவர்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறேன் என தொடர்ந்து பேசினார். அப்போது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தில் பாதுகாப்பு சரியாக இருக்கிறது, மராட்டியத்தை விட குஜராத்தில் இருப்பதை விட தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றும் ராஜஸ்தானை விட டெல்லியை விட தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எனவும் பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக உள்ளது, தமிழகத்தில் குற்ற எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவாக உள்ளது, ஆனால் அதை பூதாகரப்படுத்தி பேசுவதனால் எந்த விளைவும் ஏற்படாது என்றும் இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்கிறார்கள், பாதுகாப்பாக உள்ளார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடத்தில் வைத்துள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் பாதாளத்தில் இருந்தது, அதை 11.4% உயர்த்தி இருக்கின்றோம் எனவும் திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படும் வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நோக்கம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் எங்களை நம்பியுள்ள மக்களின் நிலை உயர வேண்டாமா என்றும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொதுவாக சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலின் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே கூட்டணி குறித்து சொல்லப்படும், ஆனால் வழக்கத்திற்கு மாறாக தேர்தல் தேதி அறிவிக்க இன்னும் 1.5 மாதம் இருக்கும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்து ஜனவரி 7ஆம் தேதி மாநில மாநாடு நடத்தினோம் எனவும் மாநாடு நடத்தியதே அரசியல் பாதை அமைக்க தான் எனவும் பொதுவாக தேர்தலை விழாவாக பார்க்க முடியாது, ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் விஷயமாகத்தான் பார்க்கிறோம் என்றும் ஆற அமர பொறுமையாக நல்ல கூட்டணியில் பங்கேற்று வெற்றி பெறுவோம் என்றும் எங்கள் பங்களிப்பு அந்த கூட்டணிக்கு பலமாக இருக்கும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் நகரத்தில் கூட்டங்கள் ஏற்பாடு செய்தால் நான் கிராமந்தோறும் விடிய விடிய ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட கிராமங்களிலே சுற்றுப்பிரயாணம் செய்து ஜனவரி 7ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு முன்பு உங்களை சந்தித்த நான் மாநாட்டுக்கு பிறகு என்று முதல் முறையாக சந்திக்கிறேன். மாநாடு நடத்தியதே மிக முக்கியமாக 2026ஆம் ஆண்டு
புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் கல்வியில் உயர்ந்த அம்பேத்கரை மேற்கோள் காட்டாமல் இதுவரை நாடாளுமன்ற சபை நடந்ததாக வரலாறு இல்லை எனவும், மாணவ செல்வங்கள் கல்விக்கு நேரத்தை ஒதுக்கி நன்றாக படியுங்கள் என்றும் கீழவன்னியூரில் கல்லூரியின் நுழைவாயிலை திறந்து வைத்தபோது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த கீழவன்னியூரில் செயல்படும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியின் 25 லட்சத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் 25 லட்சமும் என ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ள கல்லூரியின் நுழைவாயிலை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் மீனா தலைமை தாங்கினார். கல்விக்குழுவின் தலைவர்கள் கோவிந்தசாமி, சோழன், மணவாளன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் பங்கேற்று கல்லூரியின் நுழைவாயிலை திறந்து வைத்தார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் சிறப்புரையாற்றினார். அப்போது கல்லூரி முதல்வரின் கோரிக்கையை அடுத்து வரும் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் சுற்றுச்சுவர் கட்டப்படும் என தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் உற்சாகம் தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், மாணவர்கள் கல்வியில் நாட்டம் செலுத்த வேண்டும், கல்வி செல்வம்தான் பாதுகாப்பானது, கல்வியை விட உயர்ந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை எனவும், உலக அளவில் அம்பேத்கர் உயர்வதற்கு காரணம் கல்விதான் என்றும், கல்வியில் உயர்ந்த அம்பேத்கருக்கு ஐநா சபையும் பொது அரங்கில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது எனவும், இதற்கு காரணமான அவருடைய கல்வியே என்றும், அம்பேத்கரை மேற்கோள் காட்டாமல் இதுவரை சபை நடந்ததாக வரலாறு இல்லை எனவும், ஆகவே மாணவ செல்வங்கள் நன்றாக ஆடுங்கள், பாடுங்கள், நட்பு வட்டாரத்தோடு இருங்கள், ஆனால் கல்விக்கு நேரம் ஒதுக்கி படியுங்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், கஸ்பா பாலா, கல்லூரித்துறை தலைவர்கள் ஜே பூபாலன், சிற்றரசு, தேவநாதன், செந்தில்குமார், நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்ட மேடையில் பிரதமர் நரேந்திர மோடியை திமுக மாநில நிர்வாகி அவதூறாக பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லசிவம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளரும் மாநில வர்த்தக அணி செயலாளருமான கவிஞர் காசி முத்துமாணிக்கம் சிறப்புரையாற்றினார். அப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகிறது என்று பேசியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒட்டுமொத்த போதைப் பொருட்களும் குஜராத்தில் தான் இறக்குமதியாகிறது எனவும், நீண்ட நாட்களுக்கு நரேந்திர மோடி இருக்க மாட்டார் என ஜோதிடம் சொல்கிறது என்றும், அடுத்த தேர்தலில் மத்திய அரசு மாறும்போது அனைவரின் மீதும் வழக்குகள் பாயும் என கவிஞர் காசி முத்துமாணிக்கம் பேசினார். உடனே இவரின் அவதூறு பேச்சை செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை பார்த்து கவிஞர் காசி முத்துமாணிக்கம் தான் பேசிய ஆடியோவை கட் செய்து விடுங்கள் என்றும், பெண்கள் கூட்டத்தை பார்த்து மன்னிக்கவும் என்றும் தெரிவித்தார். இதனால் கூட்டத்தில் இருந்த அரசியல் கட்சியினர் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் 5 ஆண்டுகளாக திறக்காமலும், சுதந்திர தினம், குடியரசு தினத்தில் கொடியேற்றாமலும் பாழடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் தங்களது கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் மனுவாக அளித்து அவற்றை நிறைவேற்றிடும் வகையில் ஒழுங்கினசேரி தீயணைப்பு நிலையம் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் இதுவரை இந்த சட்டமன்ற அலுவலகத்தை திறக்கவில்லை என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொடியேற்றாமல் உள்ளது என்றும், தொகுதி மக்களாலும் சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்ற அலுவலகத்தில் சந்திக்க முடியவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொடைக்கானலில் பிரதான சாலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து வத்தலகுண்டு மற்றும் பழனி செல்லும் பிரதான சாலையோர பகுதிகளில் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் ஆங்காங்கே சாலையின் இரு புறங்களிலும் அடிக்கடி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகளை தாங்களாக அகற்ற வேண்டும் என்றும், இல்லை என்றால் ஜேசிபி வாகனத்தின் மூலம் அகற்றப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று முதற்கட்டமாக அரசு மேல்நிலைப் பள்ளி பகுதிகளில் உள்ள சாலைகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட கடை உரிமையாளர்கள் தானாகவே முன் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக மூஞ்சிக்கல், ஏரிசாலை, கல்லறைமேடு ஆகிய பகுதிகளில் அடுத்த கட்டமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடரும் என நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் இப்பகுதியில் காலை முதல் பரபரப்பாக காணப்பட்டது. பூவந்தி அடுத்த இலுப்பக்குடி பகுதியில் கிராபைட் தொழிற்சாலை மற்றும் குப்பை கிடங்கு அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி கிராமத்தில் நெல், வாழை, கரும்பு, தென்னை, தர்பூசணி உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்படுவதுடன் கறவை மாடுகள், வெள்ளாடு, செம்மறியாடு உள்ளிட்ட கால்நடைகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. விவசாயமே பெரும்பாலான குடும்பங்களின் பிரதான வாழ்வாதாரமாக இருந்து வரும் நிலையில் தொழிற்சாலை அமைப்பது சுற்றுச்சூழலுக்கும் விவசாயத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பயிற்சி முகாம் அமைப்பதற்காக 400 ஏக்கர் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டது என்றும் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் சிப்காட் அமைப்பதற்கு மேலும் 800 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதம் கிராபைட் தொழிற்சாலை மற்றும் குப்பை கிடங்கு அமைக்கப்பட உள்ளதாக கூறி அதிகாரிகள் நில அளவீடு மேற்கொண்டதற்கு இலுப்பைக்குடி கிராம மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து விவசாயிகள், பொதுமக்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இலுப்பைக்குடி கிராமத்தில் கிராபைட் தொழிற்சாலை மற்றும் குப்பை கிடங்கு அமைப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். 70 வயது நிறைவு செய்தவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியமாக 10% வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூழியர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் வட்ட தலைவர் முருகன் தலைமையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் கிருஷ்ணன் கோரிக்கைகளை குறித்து சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி 70 வயது நிறைவு செய்தவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியமாக 10% வழங்க வேண்டும். சத்துணவு, அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், வனத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சி செயலாளர்கள் ஆகிய ஓய்வூதியர்களுக்கு ஓய்வு ஊதியமாக ரூபாய் 7850 வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்ட குளறுபடிகளை நீக்கி உண்மையான காசில்லா மருத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும். கம்ப்யூட்டேஷன் பிடித்த காலத்தை 11 ஆண்டுகளாக குறைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பெரம்பலூரில் ரவுடி வெள்ளைக்காளையை அழைத்து சென்ற காவல் வாகனத்தின் மீது குண்டு வீசிய பெரம்பலூர் ரவுடி அழகுராஜாவை காவல்துறையினர் சுட்டு உயிர் மாய்த்தனர். ஜனவரி 24ஆம் தேதி திண்டுக்கல்லில் இருந்து ரவுடி வெள்ளைக்காளையை எஸ்காட் காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அப்போது பெரம்பலூர் மாவட்டம் சின்னாறு பகுதியில் காவலர்கள் உணவு அருந்திய போது ரவுடி வெள்ளைக்காளையை சிலர் நாட்டு வெடிகுண்டு வீசி உயிர் மாய்க்க முயன்றனர். அப்போது 3 காவலர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். குற்றவாளிகள் உதகமண்டலத்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததால் அங்கு சென்று 7 பேரை பிடித்து அழைத்து வந்தனர். இதில் உயிர் மாய்த்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள முக்கிய குற்றவாளியான பொட்டு ராஜா என்கிற அழகு ராஜாவை கைது செய்து அவரிடமிருந்து நாட்டு வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்து அழைத்து வந்தனர். அப்போது காவல்துறை உதவி ஆய்வாளர் சங்கரை அரிவாளால் வெட்டிவிட்டு அழகுராஜா தப்ப முயன்றார். அப்போது காவல் ஆய்வாளர் சுட்டதில் தலையில் குண்டு பாய்ந்த பொட்டு ராஜாவை உடனடியாக காவல்துறையினர் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது வழியிலேயே பொட்டு ராஜா உயிரிழந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 5 தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு 5 தனிப்படைகளும் பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருந்தனர். ஊட்டியில் ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கி இருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்கே குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் பொட்டுராஜா என்ற நபர், அவர் மேலே 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அதில் 3 மாடல் கேஸ் இருக்குது. NLC சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக வீட்டு மனைகள், விவசாய நிலங்களை கையகப்படுத்திய நிலையில் நிலுவையில் உள்ள 6 கிராம மக்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை NLC இந்தியா நிறுவனம் 2வது சுரங்க விரிவாக்க பணிக்காக கம்மாபுரம், சாத்தப்பாடி, கோபாலபுரம், ஆதனூர்,
வளையமாதேவி, மதுவானமேடு, முத்துகிருஷ்ணாபுரம், இந்திரா நகர், மாற்று குடியிருப்பு கோட்டகம், கவுகுடி, கங்கை கொண்டான் ஆகிய பகுதிகளில் விவசாய நிலங்கள் மற்றும் வீட்டு மனைகளை கையகப்படுத்தியது. இந்நிலையில் NLC நிர்வாகம் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நிவாரணத்தை முழுமையாக வழங்கி உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாகுபாடு இன்றி நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் சுரங்கத்தின் 2வது நுழைவாயில் எதிரே விவசாய தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிலுவையில் உள்ள 6 கிராம மக்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். சேத்தூர் ஊராட்சியில் கடந்த 4 மாதங்களாக பெயர்க்கப்பட்ட சாலையை சீரமைக்க வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேத்தூர் ஊராட்சியில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலையை சேத்தூர் மக்கள் மட்டுமின்றி பக்கத்து ஊராட்சிகளான பெரம்பூர், விளாகம் ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களும் சேத்தூர் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் திருவாரூர் மாவட்டம், காரைக்கால் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை நகரத்திற்கு செல்வதற்கு சேத்தூர் சாலை முக்கியமானதாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சேத்தூர் சாலை தற்பொழுது குண்டும் குழியுமாக மாறி கற்கள் பெயர்ந்து சேதமடைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் JCB இயந்திரத்தின் மூலம் சாலையை கொத்தி புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. ஆனால் 4 மாதங்களாகியும் கற்கள் பெயர்க்கப்பட்ட சாலை சீரமைக்கப்படாததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், முதியோர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் சாலையில் தடுமாறி கீழே விடும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாகவும் அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலையில் சாலை இருப்பதால் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு சேத்தூர் ஊராட்சி சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவொற்றியூர் விம்கோ நகர் புறநகர ரயில் நிலையத்தில் அதிவிரைவு ரயில் நடைமேடையில் பயணிகள் வசதிக்காக ரயில் நின்றதை பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் புறநகர் ரயில் நிலையத்தின் நடைமேடையில் விரைவு ரயில் நின்று செல்ல வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ரயில்வே துறை அமைச்சருக்கு கடிதம் வழங்கிய நிலையில் தற்பொழுது விம்கோ நகர் புறநகர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில் நடைமேடையில் ரயில் நின்று அதன் பின்னர் சென்றது. அதனை வரவேற்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் தீபா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கட்சி கொடியுடன் பங்கேற்று ஆந்திரா மாநிலம் பெட்டரகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து புரட்சித் தலைவர் MGR சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த விரைவு ரயில் விம்கோ நகர் ரயில் நிலையத்தில் 8:40 மணிக்கு நின்றதை பாஜகவினர் வரவேற்றனர். அப்போது ரயில் ஓட்டுநருக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் தீபா சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கும் புறநகர் ரயில் நிலையத்திற்கும் 200 மீட்டர் தூரம் உள்ள நிலையில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு பயணம் செய்வதற்கு விம்கோ நகர் ரயில் நிலையம் வசதியாக இருக்கும் என பாஜகவினர் தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் ஊராட்சியில் குடியரசு தின விழாவையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மாவிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். அதில் வல்லம் ஊராட்சியில் உள்ள தெருக்களில் மின் விளக்கு வசதி ஏற்படுத்த வேண்டும், சாலை அமைக்க வேண்டும், குடித்தண்ணீர் முறையாக வழங்க வேண்டும், ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு வழங்க வேண்டும், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல் உள்ளிட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கை மனுவை பெற்ற வல்லம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தர்மா உடனடியாக மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இதில் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, 6வது வார்டு கவுன்சிலர் சுலக்ஷனா பழனி, 1வது வார்டு கவுன்சிலர் கேசவேல் மற்றும் அரசு அதிகாரிகள், வார்டு கவுன்சிலர்கள் என பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் முருக பக்தர்களின் பாதங்களில் வெயிலின் வெப்பம் தெரியாத வகையில் சாலையில் தேங்காய் நார்களை பரப்பி வைத்து மணப்பச்சேரி கிராம மக்கள் பக்தர்களை அழைத்து வந்தனர். காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து நகர்த்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என 600க்கும் மேற்பட்டோரில் 368 பேர் காவடிகள் எடுத்துக்கொண்டு ஆண்டுதோறும் பாத யாத்திரையாக பழனி முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு பின்னர் ஒன்றாக நடந்து வருகின்றனர்.
அதன்படி 426வது வருடமாக இன்று பாத யாத்திரை சென்றவர்கள் மதுரை மேலூர் அருகே மணப்பச்சேரி கிராமத்திற்கு வந்தபோது அவர்களுக்கு வெயிலின் தாக்கம் தெரியாத வகையில் கிராமத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை தேங்காய் நார்களை பரப்பி வைத்து கிராம மக்கள் வரவேற்று அழைத்து வந்தனர். இதேபோன்று கொட்டாம்பட்டியிலிருந்து சிங்கம்புணரி செல்லக்கூடிய சாலையின் ஓரங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சிகப்பு மேட்கள் மற்றும் பச்சை மேட்கள் விரித்து அப்பகுதி மக்கள் வரவேற்றனர். இதனிடையே கடந்த 7 வருடங்களாக சாலை முறையான சீரமைப்பு செய்யாத நிலையில் இது குறித்து பலமுறை தெரிவித்தும் கொட்டாம்பட்டி ஊராட்சி கண்டுகொள்ளவில்லை எனவும் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் சிரமத்தையே போக்க சாலையில் தேங்காய் நார்களை பரப்பி பக்தர்களை வரவேற்றதாக பகுதி கிராம மக்கள் தெரிவித்தனர். கோவையில் செயல்படும் கங்கா செவிலியர் கல்லூரி விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் விடுதியில் வழங்கப்பட்ட உணவின் தரம் குறித்து அதிகாரிகள் விரிவான ஆய்வு நடத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை துடியலூர் அடுத்த வட்டமலைப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கங்கா செவிலியர் கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் உணவு ஒவ்வாமையால் பாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் அதே பகுதியில் உள்ள கங்கா குழுமத்தின் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. இதில் சில மாணவிகளின் உடல்நிலை பாதிப்பு காரணமாக அவர்கள் சாய்பாபா காலனியில் உள்ள கங்கா தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியதால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்த கல்லூரி நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் மாணவிகளுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு உடனடியாக கவனிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்றும் சிகிச்சைக்கு பின் அனைவரும் குணமடைந்து நேற்று நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் உற்சாகமாக பங்கேற்று தங்களது கலைத்திறமைகளை வெளிப்படுத்தினர் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் கங்கா செவிலியர் கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட உணவின் தரம் குறித்து அதிகாரிகள் விரிவான ஆய்வு நடத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கரூரில் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள வங்கி ஊழியர்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு வங்கி ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதில் இந்திய வங்கி சங்கம் மற்றும் வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு இடையே கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வாரந்தோறும் சனிக்கிழமையில் விடுமுறை அளிப்பது என உடன்பாடு எட்டப்பட்டது எனவும், ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை என்பதால் திட்டமிட்டபடி இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்தனர். வங்கி ஊழியர்களின் ஆர்ப்பாட்டத்தினால் பெரும்பாலான வங்கிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் HDFC, ICICI போன்ற தனியார் வங்கிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காமல் செயல்பட்டு வருகின்றன. நடுவிக்கோட்டை கீழ்த்தெரு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த நடுவிடைக்கோட்டை கீழத்தெரு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகள் பயணிக்கும் வாகனங்களின் ஓட்டுநர்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும், மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி வடியாமல் இருப்பதால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவதாகவும், பழுதடைந்த குடிநீர் தொட்டியை இடித்துவிட்டு இதுவரையில் மாட்டுத் தொட்டி கட்டித்தரவில்லை எனவும் நடுவிக்கோட்டை பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்களின் கோரிக்கையை ஏற்று சாலையை சீரமைத்து புதிய குடிநீர் தொட்டி கட்டித்தர வேண்டும் என நடுவிக்கோட்டை பகுதி மக்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம உள்ள வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளை. அந்த நேரத்தை கொண்டு விட முடியல. மக்கள் வந்து 108 வர சொன்னா முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது 108 வர சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரோடு சரியில்லாமல் நாங்கள் வர முடியாது, கொண்டு வந்துருங்க, ரொம்ப தூரத்துக்கு கொண்டு வந்து ஏற்றணும், நீங்கள் அங்கே கொண்டு வந்துருங்க ஆள் அப்படி சொல்கிறாங்க. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயும் மக்கள் இறந்துடுறாங்க. ரொம்ப அவஸ்தைப்படுறோம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிப்ரவரி 2, 3ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டின் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கிண்டியில் ரூபாய் 417 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
கல்வி கடன் தள்ளுபடியில் திமுகவின் நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சியாக உள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மதுவை ஊற்றி கொடுத்து உயிரை பறிக்க பார்க்கும் திமுக அரசிற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். அமெரிக்காவில் பனி புயலுக்கு இடையே கோர விமான விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.